ஃபன்னு, காமெடி, எமோஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லாவே போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். சூர்யா கேரக்டரில் கொஞ்சம் ப்ளே பாயாக காட்டுறாங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஆமாம், நல்லாயிருக்கு. ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ரேமும் வந்து கரெக்டாக காட்டிருக்காங்க எல்லாத்தையும், நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் 18+ மாதிரி இருக்குது, ஆனால் ஓகே தான். US 16+ தான், ஓகே. நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அது இருந்துச்சு. எல்லாமே ஜிவி நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த ஒரு வல்காரிட்டியில் அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ஆக்ஷன் இருக்குது, பட் ஆக்ஷன் ஓரியன்ட் கிடையாது. இது ஃபுல்லி ஃபேமிலி ஓரியன்ட் தான். எமோஷன்ஸ்லாம் எப்படி வந்து கன்வே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. மமிதாவும் சூர்யாவோட அவங்க 2 பேரோட இதுதான் படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு. அது நல்லாவே ஆடியன்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. காமெடி எல்லாமே நல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. கருப்பு மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறீங்க? அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. ரெண்டும் வேறு சோனு. இந்த சோனுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆக்டிங்கில் ப்ரூவ் பண்ணோன்னு எந்த அவசியமும் கிடையாது. செகண்ட் திங், அவர் பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அவர் கருப்பில் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது எல்லா தியேட்டரும் ஒன்று ஷூட் ட்ரீட் போட்டிருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்த ப்ரூவ் பண்ணுங்க, இந்த கம்பேக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து வேணான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபேமிலிக்கான படம். ஃபேன்ஸ்க்கான படமான்னு கேட்டால் அது அவங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து விஜய் சார் படம்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து ஆக்ஷனாக இருக்கணும், நல்லா கமர்ஷியலாக இருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அவர் இந்த மாதிரி மிக்ஸ்டாக பண்ணி பார்த்து பழகிருச்சு. ஸோ எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஏ கண்டென்ட்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருக்கு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரீவாட்ச் பண்ணுற மாதிரி படம் இருக்குது அந்த படம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கு டிசியே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மியூசிக் வந்து ஒரு படத்தை எவ்வளோ வந்து எலிவேட் பண்ணுறதுன்றது வந்து, ஏன்னா வந்து கருப்பில் சாய் அபியங்கர் வந்து பெஸ்ட்டாக பண்ணார். அவரோட பெஸ்ட்டு தான் அந்த படத்தோட வந்து ஒரு இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஒரு ரீசன். அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த வே வந்து பாஜ்ய பாலாஜி எடுத்த விதமாட்டம், அதாவது சூர்யா சார் எப்படி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாங்களோ ஃபேன்ஸு, அதை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இது ஒரு வேற ஒன்று ஜானரு. அதனால் இதில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம்.